நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. மனவலி இருந்தா திருமாவளவன் நமது வளர்ச்சியை யாரும் விரும்புறது இல்லைன்னா நம்ம வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அற்புதமான ஒரு அரசியல்வாதி, சிந்தனையாளர். அதாவது இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஒரு கமிட்டட் பொலிட்டிஷியன். இதெல்லாம் யாருக்கு சிக்னல்னா பிஜேபிக்கு. உங்களை உறுதியா எதிர்க்கிறவனெல்லாம் காலி பண்றேன் நான். திருமா கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாரையும் சைஸ் பண்றேன் நான். பிஜேபி போர்சஸ் எல்லாம் நசுக்கிட்டு ஏலம் விடுற போர்சஸ்க்கெல்லாம் 10 ராஜ்யசபா, 200க்கு மேல் 2026ல் 31, 36 இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே நாடகங்க, உண்மை இல்லை. வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுகவுக்கு எந்த வகையில தாவேக்கா ஒரு தலைவலியா இருக்குது? எல்லா வகையிலும் தலைவலி. மோஸ்ட் வெறுக்கப்படுகின்ற ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் நரேந்திர மோடி. அவர் தான் 3 முறை இந்தியா பிரதமராக இருக்காரு. அவசரப்பட்டுட்டு எடப்பாடி பாஜகவோட போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு அரசியல் காரணம் இல்லை. ஸோ தன்னை காப்பாற்றி கொள்ளவும், தன் சகபாடிகளை காப்பாற்றி கொள்ளவும், சம்பந்தியை காப்பாற்றி கொள்ளவும் கட்சியை பலி கொடுத்துட்டாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சார். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிகா கண்மூடித்தனமா முட்டு கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி விமர்சனம்லாம் இருக்கு. இப்போ சீட்டு கூட கம்மியாக தான் கொடுக்க போறதா சொல்றாங்களே. அவருடைய அந்த காணொலியை நான் பார்த்தேன். எவ்வளோ மனவலி இருந்தா திருமாவளவன், எவ்வளோ, அதாவது ஒரு வார்த்தை சொன்ன, நமது வளர்ச்சியை யாரும் விரும்புறது இல்லைன்னாரா. நம்ம வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம போராட வேண்டியதுதான். எனக்கு திருமாவளவன் மேல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குங்க. ஆனா அற்புதமான ஒரு அரசியல்வாதிங்க, சிந்தனையாளர். அதாவது இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஒரு கமிட்டட் பொலிட்டிஷியன். அவரை நீங்க, அதுக்கு தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார, இதெல்லாம் யாருக்கு சிக்னல்னா பிஜேபிக்கு. உங்களை உறுதியா எதிர்க்கிறவனெல்லாம் காலி பண்றேன் நான். ஓ அப்படியா? ஆமா, திருமா கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாரையும் சைஸ் பண்றேன் நான். உங்களை எதிர்க்கிறவனெல்லாம் காலி பண்ற தலைவா, பாத்துக்க. நாளைக்கு நம்ம தான் செட் பண்ணலாம். இவனுங்கெல்லாம் அதிகமா இருந்தா பிரச்சனை. ஆமா, ஆன்டி பிஜேபி போர்சஸ் எல்லாம் நசுக்கிட்டு ஏலம் விடுற போர்சஸ்க்கெல்லாம் 10 ராஜ்யசபா. தேமுதிக என்ன பெர்சன்டேஜ் இருக்குன்ட்டு சார் ராஜ்யசபா இப்ப 10 சீட் வரைக்கும் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆமா, அது 10 கொடுக்குறாங்களா 9 கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 6 கொடுத்தாச்சு இல்ல. ராஜ்யசபானா இஸ் ஈக்குவல் டு 1 MP ஈக்குவல் டு 6 சீட்ஸ். அதில் திமுக அம்பலம் ஆயிடுச்சுங்க. திமுகவின் சமூக நீதி கொள்கை, திமுகவின் மதச்சார்பற்ற. சரியா முருகன் மாநாடு நடத்தினாரு சேகர் பாபு. ஏன் நான் என்ன சொன்னேன்? செக்குலரிசம் மீன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் கண்ட்ரி டஸ் நாட் என்டர்டெயின் எனி ரிலிஜன். பீப்புள் மே ஆப்ட் ஃபார் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் போலாம். ஆனால் த கவர்மெண்ட் இஸ் செக்குலர். அதுதான் அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் எப்படிப்பா முருகன் மாநாடு நடத்துறது? இன்னும் கொஞ்ச நாள்ல போனா தீபாவளிக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லுவார் போல முதல்வர். இவர் சொல்லனா தீபாவளியே வராதா? இவங்க தமிழ் புத்தாண்டையே சித்திரைன்னு கொண்டு வந்தாங்க. சித்திரையில தைன்னு கொண்டு வந்தாங்க, பொங்கல்னாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இவங்க எதுலையுமே உறுதியான திராவிட அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுனார் அண்ணாதுரை. ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. உதயநிதிக்கெல்லாம் நேர்காணலாம் நடத்திருக்காங்க சார், பாத்தீங்களா? ஆமா, அதை வேற அவர் போடுறாரு. நான் சொல்லியிருக்கேன், நாங்க பாக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. பாவங்க அவர், பாவம். அவர் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதிருப்தியில போயிருப்பாரோ? அதிருப்தியில இல்ல, முழு திருப்தியில போயிருப்பாரு. ஏங்க அவர் மட்டுமாங்க, அவரு சார்பா ஒரு 30 பேர் அவர் கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் டிக்கெட் அடிப்பாங்க. இந்த டிராமா இன்னும் எத்தனை நாளைக்கு நடத்த போறாங்க? அமைச்சர்களை நேர்காணலாம். ஏங்க செந்தில் பாலாஜி கிட்ட 60 தொகுதி இன்சார்ஜ், ஏவா வேலு கிட்ட 40 தொகுதி இன்சார்ஜ், KN நேரு கிட்ட 30 தொகுதி இன்சார்ஜ். இவங்கெல்லாம் சீட்டு கேட்டா இல்லை இவங்க சொல்ற ஆளுக்கு சீட்டு கொடுக்காம இருப்பாங்களா?
அப்புறம் இன்னும் டிராமா போட்டு இன்னைக்கு 700 பேரை நேர்காணல் பண்றாராம். முன்னால உங்களுடன் ஸ்டாலினா ஒன்றிணைவோம் வாவா ஏதோ தொகுதியா பார்த்து நின்றாரு. அந்த கேலி குத்துனது மக்களுடன் முதல்வர் இல்ல மக்கள் இல்ல, கட்சிக்காரன் அறிவாலயத்துல சந்திச்சாரு. உடன்பிறப்பே வா. உடன்பிறப்பு அதுல என்ன வாயே திறக்க கூடாதுங்க அப்படின்னு அதுல கலந்துக்கிற ஆளுங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்களாம். அவர் மனம் ரொம்ப புண்பட்டுருக்கு, தூக்கம் வராம இருக்காரு, ஏற்கனவே புண்பட்ட மனம் அது. நீங்க வேற ஏதாவது இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு தலைவரே, மும்மாரம் மழை பெய்து, மக்கள்லாம் நம்ம பக்கம் தான் கதை சொல்லணும். கதை சொல்லணும்னா அவரு ரொம்ப 200க்கு மேல் 2026ல 31 36 இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே நாடகங்க, உண்மை இல்லை. இப்போ பல கருத்து கணிப்புகள் இனிமேல் வரும் பாருங்க. கருத்து கணிப்பில் அதெல்லாம் கருத்து திணிப்பு தாங்க. திமுகவுக்கு ஆதரவாவே வருது சார் கருத்து கணிப்பு எல்லாம் நிறைய. ஆமா, அதுவும் தாவேக்கா ஒரு சீட்ல கூட ஜெயிக்காது, தோல்வி அடைவாராம். ஆமா அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. 400 சீட்டுக்கு மேல் வருவார் மோடின்னு சொன்ன எல்லாம் இப்ப மெஜாரிட்டி கூட இல்லாம 240ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏங்க ஒரு 5-10 வித்தியாசம் வரலாங்க, பிளஸ் ஆர் மைனஸ், அது இயற்கை. எக்ஸாக்டா உங்களால கணிக்க முடியாது. ஆனா 400 எங்க 240 எங்கங்க? கருத்து திணிப்பு தான் நடக்குது. ஆமா, அதெல்லாம் பணம் பத்தும் செய்யுங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுக எந்த வகையில தாவேக்கா ஒரு தலைவலியா இருக்க போகுது சார்? எல்லா வகையிலும், ஒரு வழி 2 வழின்னு இல்லை, எல்லா வகையிலும் தலைவலி. ஏன்னா அதிமுக மட்டுமே திமுகவுக்கு எதிரியா இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுவும் பாஜகவோடு போய் அது சேர்ந்த உடனே பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அவங்களுக்கு. அவ்வளோதான். பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் தமிழ்நாட்டில். மைனாரிட்டிஸ்கள் மட்டுங்க ஒரு 25% இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அதாவது பாஜகவை விரும்பாதவர்கள். ஒரு சர்வேல நான் கேள்விப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால, மோஸ்ட் வெறுக்கப்படுகின்ற ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு இஸ் நரேந்திர மோடி. அவர் தான் 3 முறை இந்தியாவின் பிரதமராக இருக்காரு. மோஸ்ட் லவபிள் பர்சன், விரும்பக்கூடிய நபர் யாரான ராகுல் காந்தி தமிழ்நாட்டில். ஸ்டாலின் இல்லை, உதயநிதி இல்லை, ஏன் விஜய் கூட இல்லை, ராகுல் காந்தி தான். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜக எதிர்ப்பு மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி இயற்கையாவே இருக்கு. அது நம்முடைய வரலாறு, நம்ம பாரம்பரியம், பண்பாடு, எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. நம்மால் பாருங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவான், நாகூர் தர்காவுக்கு போய் நானே போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துல கும்பிட்டு வருவான். ஸோ நம்ம ஆட்கள் இந்த மதவெறி கிடையாது, மத துவேஷம் கிடையாது, எல்லோரையும் நண்பர்களா பார்க்குறோம். இப்போ அந்த சென்டிமெண்ட்ல வளர்ந்த நம்மள இந்து என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா நான் போடான்னு, புரியுதுங்களா? அதனால பாஜகவோட அதிமுக போய் சேர்ந்தது பெருந்தவறுங்க. இப்ப இந்த தொகுதி பங்கீட்டு கூட டெல்லிக்கு தானே சார் போயிட்டு வர்றாரு. காலத்துல ஜெயலலிதா அம்மையார் இங்க இருக்கிறப்ப அவங்க இங்க வந்தாங்க. பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு. அச்சா, அவரு யார் பியூஷ புடுங்க போறாருன்னு தெரியல. ஒரு கூட்டணிக்கு இப்ப ஸ்டாலின் தலைவர்னா திமுகக்கு அவர் தானே, அவர் நியமிச்ச குழு தானே, அவர் நியமிச்ச குழுவோ தானே அந்த பேச்சுவார்த்தை பேசுவார். இப்போ அதிமுக தலைவர் தானே எடப்பாடி தானே அந்த கூட்டணிக்கு தலைவர்ன்றாங்க. அவரு பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பியூஷ் கோயல் இங்க தினகரன், ஏசி சண்முகம், அன்புமணி, வாசன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. நேத்து இன்னைக்கு கிளம்பி அப்ப இவர் என்ன, அதாவது கூட்டணிக்குள் ஒரு கூட்டணியா? ரொம்ப மர்மமா இருக்குங்க. அதிமுக ஆக்சுவலி அவசரப்பட்டுட்டு எடப்பாடி பாஜகவோட போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு அரசியல் காரணம் இல்லை, நான் தெளிவா சொல்றேன். அரசியல் காரணம் அவருக்கு தெரியும், இதெல்லாம் அவர் அனுபவஸ்தர். கட்சி நாசமாயிடும், ஓட்டு மக்கள்கிட்ட அந்நிய ஆயிடும் ஆட்சி. ஆனா அவருக்கு என்னன்னா, பல ஊழல் வழக்குகள், அவருடைய மந்திரிகள் பல பேர் அவ்வளோ அடிச்சிருக்காங்கல்ல, கொலை கொள்ளை இதெல்லாம் இருக்கு. தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஸோ தன்னை காப்பாற்றி கொள்ளவும், தன் சகபாடிகளை காப்பாற்றி கொள்ளவும், சம்பந்தியை காப்பாற்றி கொள்ளவும் கட்சியை பலி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆட்சிக்கு வரணுன்றதெல்லாம் அவங்க எய்ம் இருக்கிறத காப்பாத்திக்கிட்டா போதும். பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும், கட்சி நம்ம கையில காப்பந்தா இருக்கணும், கட்சியை விட்டுறக்கூடாது. இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறோம்,
இது போனா கூட பரவாயில்ல, முதல்வர் ஆகலாம், ஆனா பொதுச் செயலாளர் அதிமுக கையை விட்டு போயிடக்கூடாது. ஸோ இதுக்காக சுயநலத்துக்காக அந்த அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க. இந்த யானையை பிச்சை எடுக்க விடுவான் தெரியுமா சில பேர், அது எவ்வளோ பெரிய யானை மெஜஸ்டிக்காக இருக்கும், அது நடந்து வரும்போது அதை பிச்சை எடுக்க பஜாரில் விடுவான் இவன் தேவைக்காக. அது மாதிரி அதிமுக என்ற யானையை, அதை எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது, அதை பாஜக கிட்ட பிச்சை எடுக்க விட்டாங்க இந்த எடப்பாடி. ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும் சார் தமிழ்நாடு அரசியல் பத்தி. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.